வாழைக்காயில் ரொம்பவே சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இந்த மாதிரி வாழைக்காயை ஓரங்களை எடுத்துட்டு ரெண்டாக கட் பண்ணி ஒரு கடாய் இல்லை இட்லி பாத்திரம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆவியில் அப்படியே வேக வச்சிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் போதும். ரொம்பவே சீக்கிரமாக குக் ஆயிரும். ஒரு நைஃப் இல்லைன்னா ஸ்டிக் வச்சு நல்லா குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை ஆற வச்சு இந்த மாதிரி தோல் ஒழிச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே துருவி கேரட் பொரியல் மாதிரியும் செய்யலாம், இல்லை இந்த மாதிரி மசிச்சு ஒரு ரைஸ் காம்போலையும் செய்யலாம். மசாலாவுக்கு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு. தாளிக்க கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை. பொரிஞ்சதையும் இந்த மசாலா ப்ளஸ் கறி மசால் ப்ளஸ் பிரியாணி மசால் 1 செகண்ட் வதக்கி விட்டு நம்ம மசிச்சு வச்சு வாழைக்காயை உள்ளே கொட்டி நல்லா பிரட்டி விட்டு 2 நிமிஷம் மூடி போட்டுருங்க. ஃபைனலாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா பிரட்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை லஞ்சுக்கு ரெடி. இதை ரைஸோடு கலந்து வெரைட்டி ரைஸாகவும் சாப்பிட்லாம்.